நாங்க இங்க பல விவசாயிகள் பண்ணிட்டு இருந்தோம் ஆரம்ப கட்டத்துல. எல்லாத்துலயுமே நஷ்டங்க. எந்த ஒரு பொருளாலும் வித்தாலும் எந்த ஒரு லாபமும் கிடைக்காதுங்க. செய்யற கூலி கூட கிடைக்காது. அந்த மாதிரி இருந்தது. இன்னைக்கு எல்லா மண்ணிலும் வந்து 40 மூட்டை ஒரு ஏக்கருக்கு நெல் விளையுதுன்னா எங்க மண்ணில் 10 மூட்டை கூட விளையாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு கிளை சாயில். நாங்க இங்க பல விவசாயிகள் பண்ணிட்டு இருந்தோம் ஆரம்ப கட்டத்துல. நெல், கரும்பு, பருத்தி எல்லாமே செஞ்சுட்டு இருந்தோம். எல்லாத்துலயுமே நஷ்டங்க. கூலி ஆட்கள் கிடைக்கிறது இல்ல. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா வந்துட்டு எந்த ஒரு பொருளாலும் வித்தாலும் எந்த ஒரு லாபமும் கிடைக்காதுங்க. செய்யற கூலி கூட கிடைக்காது. அந்த மாதிரி இருந்தது. அதே மாதிரி எங்களுக்கு மண்ணுடைய தன்மை பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா மண்ணிலும் வந்து 40 மூட்டை ஒரு ஏக்கருக்கு நெல் விளையுதுன்னா எங்க மண்ணில் 10 மூட்டை கூட விளையாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு கிளை சாயில். அந்த மாதிரி சாயில்ல வந்துட்டு பேரீச்சி நடவு செஞ்சிருக்கிறோம். பேரீச்சுன்னா ஒரு ரகம் இல்லைங்க. பேரீச்சில கிட்டத்தட்ட 3000 ஜாதிக்கு மேல இருக்கு. அந்த 3000 ஜாதியில எங்களுடைய தோட்டத்துல 36 வகையான பேரீச்சிகள் நடவு செய்து சோதனை அடிப்படையில அதுல வெற்றிகரமா எது நல்லா இருக்கு, மார்க்கெட் செய்யறதுக்கு எது நல்ல உகந்ததா இருக்கு, அந்த மாதிரி கண்டுகளை தேர்ந்தெடுத்து நட்டு இன்னைக்கு வந்து இந்த கனிஜின்ற ரகம் போட்டிருக்கோம். பின்னாடி பாக்குறது கனிஜின்ற ஒரு ரகம், ரெட் ஃப்ரூட். இது இப்போ இதனுடைய வயசு 7 வருஷம் ஆகுதுங்க மரத்துக்கு. நம்மளுக்கு 2வது வருஷம் வந்து காய்க்க வந்தது. இருந்தாலும் 3வது வருஷம் வந்து நல்ல காய்ப்பு தொடங்கிருச்சுங்க. 3வது வருஷம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 30 to 50 கிலோ வந்தது. 4வது வருஷம் பாத்தீங்கன்னா வந்து 50 to 100 கிலோ வந்தது. இப்ப பாத்தீங்கன்னா 5வது 7வது வருஷம் நடக்குது. இதுக்கு 200 to 250 கிலோ வரைக்கும் இந்த ஒரு மரத்துல இருக்குங்க. இதனுடைய ரேட்டு தோட்டத்திலேயே வந்து ஹோல்சேல் ரேட்டு 200 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு. 200 கிலோனா கூட கிட்டத்தட்ட வந்து இதுல 40,000 ரூபாய் காய் இருக்கு. ஆனா விவசாயிகள் அந்த கணக்கு போட தேவையில்லைங்க. இது நம்ம 50 ரூபாய்க்கு கூட விளைஞ்சு கொடுக்கலாம். 200 கிலோ வந்து 50,000 ரூபாய் கொடுத்தோம்னா ஒரு மரத்துக்கு 10,000 ரூபாய் குறவு இல்லாம ஒரு வருமானம் கிடைக்குங்க. விவசாயத்துக்கு வந்து லாபகரமான பயிர் இது. இன்னொன்னு என்னன்னா கூலி ஆட்கள் வேலை ரொம்ப ரொம்ப கம்மி. வருஷத்துக்கு ஒரு எல்லாமே பனைமரம் மாதிரிதான் இது. தை மாசத்துல பூ பூக்கும். உங்களுக்கு ஆடி ஆவணியில பழம் அறுவடை முடிஞ்சிடும். அப்புறம் 6 மாசம் சும்மா தான் கிடக்கும். இயற்கை உரங்களே போட்டு இது கொண்டு வரலாம். தண்ணீர் வந்து சிக்கனமா கொண்டு போகலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 1 ஏக்கர் பாய்க்கக்கூடிய தண்ணீர் இருந்துச்சுனாக்கா 10 ஏக்கர் வந்து பேரிச்சியை வளர்த்துடலாம். வளர்ப்பு முறையே ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லாத வேலை தான். இன்னொன்னு என்னன்னா ஒரே ஒரு பிரச்சனை இதுல இருக்கு. எந்த ஒரு நோய் நொடியும் வரது, தண்ணி கூட பல நோய்கள் வருது. இதுக்கு அந்த மாதிரி நோய் வரதுல ஒரு பிரச்சனை தண்ணி வரக்கூடிய காண்டாமிருகம் வண்டு, கூன் வண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த பிரச்சனை அதுல இருந்து நம்ம காப்பாத்தி கொண்டு வந்தா போதுமானது. இது போல 4 காட்டு பூச்சியை பிடிச்சா லைஃப்ல செட்டில் ஆகிடலாம். சுமார் 75 லட்சத்திற்கு விற்பனையாகும் இந்த வண்டுகள் ஏன் இவ்வளவு காஸ்ட்லி? உலக வண்டு சேகரிப்பாளர்களிடையே குறிப்பிடத்தக்க வகையில் பிரபலம் அடைந்திருக்கிறது ஸ்டாச் பீட்டில் எனும் வண்டு. உலகின் விலை உயர்ந்த பூச்சிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த வண்டின் விலை அதிகமாகிவிட்டதால் இந்த பூச்சியின் அதிக தேவைக்கான காரணம் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். இந்த வண்டு தனித்துவமான தோற்றத்தை கொண்டிருக்கிறது. பெரிய தாடைகளையும் மான் கொம்பு மற்றும் நண்டுகளை போன்ற கொடுக்குகளை கொண்டிருக்கிறது. வனப்பகுதிகளில் மட்கி போன மரங்கள் உள்ளிட்டவற்றை உண்டு வாழும் இந்த பூச்சி இனங்கள் சுற்றுச்சூழல் சமநிலையை பராமரிக்க முக்கிய பங்கு வகிக்கின்றன. சுமார் 4 சென்டிமீட்டர் முதல் 9 சென்டிமீட்டர் வரை இதன் நீளம் இருக்கும். இந்த பூச்சிகளின் ஆயுட்காலம் 3 அல்லது